திருக்குறள்ல எந்த கடவுளையும் மென்ஷன் பண்ற ஆளு திருவள்ளுவர் கிடையாது. ஆதி பகவனா ஆதி கடவுள் ஏதோ ஒண்ணு, இயற்கை தான் நாங்க கடவுளா வைக்கிறோம், அதைத்தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆதி கடவுள்ன்றது எங்களை பொறுத்தவரை இயற்கை தான். அதனாலதான் மழையை போட்டுறாங்க. இதே நீங்க 7ஆம் நூற்றாண்டு வரையும் பார்க்கலாம். மாமழை போற்றுறதும் திங்களை போற்றுறதும் இதுல சிலப்பதிகாரத்துல நம்ம பேசியிருக்கோம். சோ எங்களுக்கு இயற்கை வழிபாடு, இதுல சும்மா புதுசா நீங்க வேத வழிபாடு, வேத ஆகமம், வேத விஷயங்கள்லாம் உள்ள புகுத்தக்கூடாது. அது வேற வேலையை பார்க்கணும். நீங்க அரசியலா வந்தீங்கன்னா ஆடியோல பேசணும், ஏதாவது உள்ள அரசியல் பண்றதுக்கான வேலை இருக்கான்னு பார்க்கணும், அடி வாங்கிட்டு கிளம்பிடணும். நீங்க சும்மா உட்காந்துட்டு எங்க அடையாளத்துக்குள்ள கை வைக்க கூடாது, நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம். இன்னொரு விஷயம் கூட இருக்கு தோழர், ஏன் இவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் மேல இவ்வளவு காழ்ப்புணர்வு? இவங்களுக்கு எப்பயுமே சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், கம்யூனிஸ்டுகள் 3 பேர் நம்ம எதிரி அப்படின்னு சொல்லிட்டே அலையிற கும்பல் தான் இவங்க. இதுல கிறிஸ்தவர்கள் மேல ஏன் இவ்வளவு மொழிக்கு எதிரானவர்களா பிம்பம் கட்டமைச்சுட்டே இருக்கிறாங்க? இன்னைக்கு அண்ணன் சீமான் உட்பட கிறிஸ்தவர்களை மொழிக்கு எதிரானவர்களா காமிக்கிறாரு. இது சுத்த அயோக்கியத்தனம். நான் ஒரு தமிழ் ஸ்காலருங்க, நான் சொல்றேன், பதில் இருந்தா தில்லு இருந்தா பதில சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் இல்லைன்னா மொழிபெயர்ப்பு இலக்கியம் தமிழ்ல கிடையாது. கிறிஸ்தவர்கள் இல்லைன்னா இன்னைக்கு வச்சிருக்கிற டிக்ஷனரி, நம்ம நிகண்டுகள் வச்சிருந்தோம், அது புரியவே புரியாது. இன்னைக்கு இருக்கிற டிக்ஷனரி இருக்காது, தமிழ் இங்கிலீஷ் டிக்ஷனரி இருந்திருக்காது. ஜியூபோ போன்றவர்கள் தான் அதை உருவாக்குறாங்க. மொழிபெயர்ப்பு டிக்ஷனரி முதல்ல கால்டுவெல் அப்படின்ற ஒரு பாதிரியாரு மதமாற்றம் வந்தாருன்னு நீங்க சொல்றீங்க. மதமாற்றம் வந்தவர் பைபிளையும் அந்த கழுத்துல போற ஜெபமாலையும் கொடுத்துட்டு கொஞ்சம் சோத்த போட்டு போயிருக்கலாம்ல. 15 ஆண்டுகள், 1 நாள் 2 நாள்ல தமிழர்கள் செய்ய மறந்ததை மறுத்ததை அன்னைக்கு அவர் பண்ணாரு. 15 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி மொழி ஆய்வு பண்ணி இத்தனை மொழிகளை கத்துக்கிட்டு மொழி திராவிட மொழி குடும்பம் ஆரிய மொழி குடும்பம் என்று எழுத ஆரம்பித்தார். அது உங்களுக்கு பயமா இருக்கு, ஏன்னா ஆரியத்துல ஒரு மண்ணு இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது கூட இந்தோ ஆரியம், இது திராவிட மொழி குடும்பம் வேற. இது உள்நாட்டுல எங்க தொன்ம குடிகளினுடைய மொழி குறித்து பேசுறது. நீங்க அதனாலதான் நம்ம இது வரைக்கும் நீங்க பேசலாம், இங்க இருந்து ஒடிசா வரைக்கும் இன்னைக்கும் திராவிட மொழியினுடைய வேர்ச்சொற்கள் இருக்கிறது. நான் அதை பாடம் நடத்துற மாதிரி ஆயிடக்கூடாது, அதுக்காக நான் அதை சொல்றேன். சோ திராவிட மொழி குடும்பம் கண்டுபிடிச்சு நம்ம மொழிக்கும் இங்க பேசுற சமஸ்கிருதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தவர் அவரு. 15 ஆண்டுகள் கடுமையான உழைப்பு செஞ்சு உங்களுக்கு அது இன்னைக்கு கால்டுவெல்லினுடைய ஒப்பிலக்கணம் அப்படின்னா உங்களுக்கு பயமா இருக்கு. அது செஞ்சவர் அவர் தான். சிறுகதை முதல்ல தமிழுக்கு சிறுகதை கொண்டு வந்தவங்க கிறிஸ்தவர்கள் தான். முதல்ல தமிழுக்கு நாவலை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போனேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு போல சொல்லுவேன், அவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க. முதல்ல தமிழுக்கு பேப்பரை கொண்டு வந்தவங்க, அச்சு எந்திரத்தை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். அப்ப நீங்க என்ன மொழிக்குன்னு கிறிஸ்தவர்கள் செஞ்சதுல 1% பிஜேபி செஞ்சிருக்கா? நீங்க ஒண்ணு இல்லாத செத்து போன சமஸ்கிருதத்துக்கு 647 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு வெறும் 29 கோடி ரூபாய் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற செம்மொழிகளுக்கும் ஒதுக்குறீங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! நீங்க மொழி குறித்து பேசுறதுக்கு தகுதி இருக்கா? அடிப்படையில் நான் தான் கேட்கிறேன். சோ இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் செய்ததுல ஒரு முனையளவு கூட நீங்க தமிழுக்கும் மொழிக்கும் எந்த மொழிக்கும் நீங்க செய்யல. இந்திய தேசிய இனக்குழுக்களினுடைய மொழிகளை எல்லாம் நீங்க அழிச்சு அடையாளமற்றவர்களாக மாற்ற முயற்சி பண்ணிட்டு பத்திரிகை ஆட்கள் நீங்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அதோட ஜியு போப் அவர்கள் திருக்குறளை மட்டும் அவர் மொழிபெயர்க்கல, இன்னும் சைவ சமயத்தினுடைய சில திருமறைகளை கூட அவர் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு இல்லையா, குறிப்பா திருவாசகம் அதெல்லாம். ஆனா ஏன் இவங்க ஏதோ அவர் திட்டமிட்டு திருக்குறளை மட்டும் இப்படி திரிச்சிட்டதான் சொல்றாங்க? நீங்க திருவாசத்துக்கு உருகார் ஒரு வாசம் உருக மாட்டாரு யார் சொன்னது? போப்புடைய இதுங்க, அவர் தான் சொன்னாரு. திருவாசகத்தை எழுதிட்டு அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு உருகுறாரு. அவர் மொழியை இது பண்ணாரு. அவர் எல்லா மதங்களையும் அரவணைக்கிற ஒருத்தரா இருந்தாரு. எல்லா மத நூல்களையும் கற்றவரா இருந்தாலும் மொழிபெயர்ப்பாளரா இருந்தாரு. அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு பரந்த மனப்பான்மை அவங்களுக்கு இருந்துச்சு. இவங்கள மாதிரி ஒண்ணுக்கு மத்த ஆளுகளா அவங்க இல்ல. அதுதான் இவங்களுக்கு கடுப்பே.